வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் மருள்ராம். தாயே திரிசூலி அங்காள மாரி ஓங்கார மாரியம்மா மகமாயி ஓங்கார மாரியம்மா. இப்படி தாய் என்றும் அன்னை என்றும் அம்பாள் என்றும் வர்ணிக்கக்கூடிய அம்பாள் அம்மன் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் உறவுகளே. அம்மனின் வழிபாடு எந்த அளவுக்கு மகத்துவமானது, அம்மனின் அனுகிரகம் எவ்வளவு சிறப்பானது, அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். பதிவை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே. அம்மன் என்று அழைக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி வாய்ந்தவர். அவருள்தான் எல்லாம் அடக்கம். சிவபெருமான் உள்பட சிவபெருமான் தன்னுள் பாதியை கொடுத்தார். அப்பொழுது சிவனும் அவர்களுக்குள் அடங்கி விடுகிறார். இப்படி அன்னையின் சக்தி அளப்பரியது. கருணையின் வடிவானவள், அன்புக்கு இலக்கணமானவள். இப்படி இவர்களை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். முழுவதும் பார்ப்பதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளே, நமது சேனலை எடுத்து சொல்லி உங்கள் அக்கம் பக்கத்தாரிடம், நண்பர்கள், உறவுகளிடம் மற்றும் அருகில் உள்ளவர்களிடம் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் மூலமாக இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணியில் ஹோமம் வளர்ப்பது, வேள்வி நடத்துவது, இது போன்ற நற்காரியங்களும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அப்படி சொல்கிறேன் உறவுகளே. முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, அம்மன் என்று அழைக்கும் பொழுதே நமக்கு உடம்பில் ஒரு சக்தியும் உணர்ச்சியும் பக்தியும் நிலவுகிறது. அந்த அளவிற்கு அம்மனின் அருளும் அனுகிரகமும் நிறைந்தவர்கள்தான் நாம் எல்லோரும். நீங்கள் வணங்காவிட்டாலும் வணங்கினாலும் அம்மனின் அருள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் உண்டு. எப்படி என்று கேட்கிறீர்களா? நிலவு உங்களை கேட்டுக்கொண்டா ஒளிக்கதிர் தருகிறது. நிலவின் வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவுகிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது அல்லவா? அந்த நிலவுக்கே அந்தஸ்து கொடுத்து சக்தி கொடுத்து உருவாக்கியவள் அன்னை அம்பாள். அப்போ அவர்களின் அனுகிரகமும் சக்தியும் உங்கள் எல்லோருக்கும் எப்படி கிடைத்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். சாதாரண ஒரு சந்திரன் ஒளிக்கதிரே உங்கள் எல்லோரிடமும் பரவுகிறது, இருக்கிறது. அந்த சந்திரனையே உருவாக்கி இப்படி செயல்பட வேண்டும் என்று ஆக்கி வைத்தவள் அன்னை அம்பாள். அப்போ அவளின்
அனுகிரகமும் அருளும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆக இந்த அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அப்படி இருந்தும் எங்களுக்கு ஏன் கஷ்டங்கள், ஏன் துன்பங்கள்? இப்படி சிலர் கேட்கலாம். நியாயமான கேள்விதான். இது ஒவ்வொருத்தருடைய கர்ம வினை பயன் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், தசாபுத்தி பலன். சரியில்லாத தசாபுத்தி எவரெவருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உடல்நலக் குறைபாடோ அல்லது கடன் பிரச்சனையோ அல்லது வழக்கு வம்பு பிரச்சனையோ, விபத்து, நோய் நொடி, இப்படி கஷ்டத்திற்குண்டான பலன்கள் அத்தனையும் சரியில்லாத தசாபுத்திக்காரர்கள் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது அம்மனின் அருள் எங்களுக்கு அதை கொடுத்து தடுக்க வேண்டியது தானே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் ஏற்கனவே நமது பதிவில் சொல்லியுள்ளேன். ஒவ்வொரு மனிதனையும் இயக்குவது தசாபுத்தி தான். அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்தே தீர வேண்டும். அந்த தசாபுத்தியை இயக்குவது கிரகம். அந்த கிரகத்தை கட்டளையிடுவது கடவுள். அந்த கடவுளுக்கு கடவுளாக இருப்பவள் அன்னை அம்பாள். அப்போ இவர்தான் அந்த திட்டத்தையே, அந்த ஒழுங்குமுறையே, அதாவது ரூல் ப்ராசஸ் இப்படி அமைத்து கொடுத்தவர்களே அன்னைதான். அவர்களே அதை மீற முடியுமா? அதனால் திட்டம் போல் நடக்கின்றது. ஆனால் அதை தாங்கக்கூடிய பக்குவம், தைரியம் ஒன்று இருக்கல்லவா? அதை யார் மூலமாகவும் அல்லது யார் வடிவத்தாலும் அல்லது ஒரு ஜோதிடர், ஒரு உதவிக்கு வருபவர்கள், இவர்கள் மூலமாக அன்னை அருள்பாலிக்கிறார். அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். இப்படி அம்மனின் அருள் இல்லாமல் எவரும் கிடையாது. எல்லோருக்கும் அம்பாளுடைய அருள் உண்டு. இந்த அம்மனை வழிபட தெரியாமல் பல பேர் வழிபடுகிறார்கள். வெள்ளிக்கிழமை நான் போய் அம்மனை வழிபடுறேன், புதன்கிழமை போறேன், வியாழக்கிழமை போறேன். அதெல்லாம் இல்லை. அம்பாளை நீங்கள் வழிபட வேண்டும் என்றால், அம்மனை வழிபட வேண்டும் என்றால், அதற்கு முன் அம்மன்னா யாரு? தெய்வங்களை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அம்பாள் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்போ காமாட்சி, மீனாட்சி, இப்படி விசாலாட்சி, இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதனுடைய ஆளுமை அதிகாரத்திற்கு இவங்கள் அருள் புரிபவர்கள். அதாவது புதனுடைய சாராம்சத்தில் இவங்க இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய கண்ட்ரோல் புதன். இவங்க தான் புதனுக்கு அருள் புரிகிறாங்க. மகாலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, இப்படி மகாலட்சுமி அம்சத்தில் இருக்கக்கூடிய அன்னை சுக்கிர பகவானை கண்ட்ரோலில் வைத்துள்ளார். இவருடைய அனுகிரகம், சக்தி முழுவதும் சுக்கிர பகவானுக்கு கொடுத்து சுக்கிர பகவானை கண்ட்ரோலில் வைத்துள்ளார். அப்போ அம்பாள் பார்வதி சக்தி தேவி மாறி அன்னையாக இருக்கக்கூடியவள் சந்திரனை கண்ட்ரோலில் வைத்துள்ளார். சந்திரனை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். இப்போ சந்திரனுடைய அருள் வேண்டும் என்றால் சந்திரனை வணங்குவதை விட அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் சந்திரனின் அனுகிரகம் உங்களுக்கு எளிமையாக கிடைத்துவிடும். இப்படி சந்திரனின் அனுகிரகம் பெறுவது மட்டும் அல்ல, உங்களது கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மனை நீங்கள் வழிபடுவது நன்மையை தரும். அப்படித்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால்
சந்திரனை நீங்கள் வழிபடுவதன் மூலம் அம்மனை வழிபட்டால் இன்னும் சீக்கிரம் உங்களது வேண்டுதல் கோரிக்கை அம்மனிடம் சீக்கிரம் சென்று சேரும். எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், நான் ஏற்கனவே உங்களிடம் போன பதிவில் சொல்லியுள்ளேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கும், அதாவது சக்தி. அந்த நாளில் அந்த கிரகத்தின் சக்தி அளப்பரியதாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும் என்று. அப்போ திங்கள் கிழமை அன்று நீங்கள் அம்மனை வழிபாடு செய்தீர்கள் என்றால், திங்கட்கிழமை சந்திர பகவானின் சக்தி பரிபூரணமாக இருக்கும். அன்று நீங்கள் அம்மனை வழிபடும் பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும். எந்த பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு அன்னையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த மாபெரும் நற்செயலை யார் செய்கிறார் என்றால் சந்திர பகவான் செய்கிறார். நீங்கள் திங்கட்கிழமை அன்று அம்பாளை வழிபடும் பொழுது உங்களுடைய எண்ண ஆற்றலை கவர்ந்து அம்பாளின் காலடிக்கு கொண்டு சேர்ப்பது சந்திர பகவான். அதனால் ஸ்பெஷலா சந்திர பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அவரு உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய எண்ணத்தையும் அப்படியே சுமந்து கொண்டு அம்பாளிடம் அன்னையிடம் சேர்த்து விடுகிறார். அன்னை அதை பார்த்து மனமுவந்து உங்களுக்கு கெட்ட தசாபுத்தியே நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோதிடமும் தைரியமும் கொடுத்து, அது பெரிய தொந்தரவாக கஷ்டமாக, அதாவது உயிர் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அன்னை அதை காத்து நின்று உங்களுக்கு அருள் புரிகிறார். இவ்வளவு மகத்துவமும் இவ்வளவு சக்தியும் உன்னதமும் மிகுந்த அம்மனை எப்படி வழிபடுவது என்று இன்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகச் சிறப்பான பதிவாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உறவுகளே, அடுத்தது அன்னை மகாலட்சுமியை எப்படி வணங்க வேண்டும், அன்னை மீனாட்சியை எப்படி வணங்க வேண்டும், இவர்களை வணங்குவதினால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப்பெறும், இவையெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தயவு செய்து நமது பதிவுகளை நீங்கள் பின்தொடருங்கள், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். குறிப்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தோர் அனைவரிடமும் எடுத்து சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்ற பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.